ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் டிஃபனுக்கு நைட் டால் செய்யலான்ட்டு பைத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பருப்பு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் வச்சிடலாங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போது குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துலலாம் அந்த பருப்பு அடைச்சிக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து குக்கரை நல்லா மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறத்தை எப்படி தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் கம்பல்சரி சேர்த்துக்கணும். சீரகம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகா தான் நான் சேர்க்குறேன். மிளகாத்தூளும் சேர்த்துக்குவோம். இப்போதைக்கு இதெல்லாம் பொரியட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த 2 சின்ன வெங்காயம், இது பொடியை பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, இது இத்தனையுமே நம்ம சேர்த்துக்கணும். இஞ்சி மறந்துடாதீங்க, சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு சேர்த்து இப்போவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதனால் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாம். தட்டு போட்டு மூடி வச்சு இதை கொதிக்க விடுவோம். நம்ம கொஞ்சம் கொதித்த பிறகு அதுக்குள்ளே பருப்பு ரெடி ஆகிடுச்சா பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெண்ணெய் மாதிரி வெந்து வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு கருவேப்பிலை வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பு நல்லா அப்படியே சிலுப்பி விட்டுக்கலாம். கரண்டிலே கொஞ்சம் அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடும். இந்த பருப்பு நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டு இப்போ நம்ம தாளித்து கொதிச்சிருக்கு இல்லையா, இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும் பைத்தம்பருப்பு இல்லைங்களா, ஆறுனாலும் ரொம்ப திக்காகிடும். கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இப்போ அடுப்பு மேலே வச்சு இதை நம்ம ஒரு கொதி வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணி திட்டமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சு சப்பாத்தி எப்படி போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு ஏற்கனவே பிணைஞ்சி வச்சுட்டு இருந்தேன். அதை அப்படியே தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். கல் காஞ்சிச்சு. சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம். உண்மையாலுமே இந்த டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட செஞ்சு பாருங்களேன். பைத்தம்பருப்பு, சிலர் துவரம்பருப்பு சேர்ப்பாங்க. நான் பைத்தம்பருப்பு தான் சேர்ப்பேன். இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள் நீங்கள். சப்பாத்தி வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், டாலும் சப்பாத்தியும் நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.